வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. பிஇஓ, எஸ்ஜிடி எக்ஸாம் ட்ரை பண்ணுற டீச்சர்ஸ்க்கான மிக முக்கியமான போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிஇஓ சிலபஸ் லைனில் வரக்கூடிய செவ்வியல் இலக்கியங்களை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன மோட்டிவேஷன் மாதிரி தான். என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் நம்ம இருக்கக்கூடாது. அது என்ன சார் கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி ஒரு பாத்திரம் இருக்குது. இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்து இந்த என்ன பண்ணுதுன்னா, சில விதைகள் இருக்குது. விதைகளோ அதாவது ஒரு எலி சாப்பிட தேவையான அந்த பொருள்கள் இதில் இருக்குது. இப்போ என்னென்னா, ஒரு எலி என்ன பண்ணிடுதுன்னா, இப்போ இந்த இது மேலே ஏறிடுது. அந்த பாத்திரத்து மேலே ஏறி நின்று இதை பார்க்குது. ஆஹா, இந்த ஷீட்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய விதைகள் இருக்குது, இதை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வயிறு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அது இதில் குதிச்சிருது. இதில் குதிச்சதுமே இது வழியாக இந்த பாத்திரம் வழியாக கிட்டத்தட்ட ஒரு 3/4 அளவுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த எலி இங்கே உள்ளே போனாலும் இதில் ஏறி வெளியே வந்துடலாம். அந்த அளவுக்கான இது இருக்குது. அது அந்த இடத்துல சாப்பிடுச்சா எந்திரிச்சு வெளியே வந்திருக்கலாம். இதுதான் அந்த எலிக்கு உண்டான ஒரு நல்ல வழி. இது என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த இடத்துல சாப்பிட்டுட்டோம், வயிறு ரம்பிடுச்சு, அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்னு தூங்குது. தூங்குனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் விதைகள் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அது இன்னும் கொஞ்சம் சாப்பிடுது. அப்புறம் தூங்கிடுது. இப்படியே சாப்பிடுது, தூங்குறது, சாப்பிடுது, தூங்குது. அப்போ தண்ணியெல்லாம் எங்கே சார் போகிறது? அதெல்லாம் ஒரு லாஜிக்காக ஒன்று வச்சுக்காம, ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு தேவையான உணவு ஒரு இடத்துல கிடைச்சிருது, சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுது. இங்கே இந்த இதை தான் வந்து நம்ம மெசேஜை எடுக்க போகிறோம். ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன், நமக்கு இதுவே போதும் வாழ்க்கையில், இந்த இடமே நமக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு இடத்துல தேங்கி நீங்கள் நின்றுடக்கூடாது. அது எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போய் ஒரு வெளியில் ஒரு இடத்துல ஒரு கீழ்நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த எலி வந்து என்ன பண்ணுதுன்னா, சாப்பிடுது, தூங்குது. அப்படி என்ன ஆகுதுன்னா, இந்த பாத்திரம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கீழே வந்துடுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 விதை 3 விதை இருக்குது. அப்போ அதை சாப்பிட்டுட்டு இனிமேல் அங்கே சாப்பிட ஒன்றுமே இல்லை அப்படிங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த எலி இங்கிருந்து இவ்வளோ ஹைட்டு ஏற முடியலை. இப்போ இங்கிருந்து அது தப்பிச்சு போக முடியலை. புரியுங்களா? ஸோ அப்போ இது என்ன ஆகுனா, அடுத்த வேளை உணவு கிடைக்காம 1 நாள், 2 நாள், 3 நாள் பட்னியாக இருந்து அப்படியே அது இறந்து போயிடுது. ஸோ நம்ம இது வந்து என்னென்னா, நம்ம வாழ்க்கையிலும் நிறைய இடங்களில் பார்க்கலாம். எப்படின்னா, நமக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இடம் கிடைக்கும். நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு போஸ்டிங் வாங்கிட்டோம் இல்லையா, சம்திங் ஒரு இடத்துல வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன், நம்ம இதை வச்சு நம்ம வாழ்க்கை அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். பட் அது தவறு. அதில் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நம்ம கையில் நாம 4 காசு சம்பாதிச்சு நமக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் வர்ற மாதிரி நமக்கான அந்த ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்கள். அதை அடையிற வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறது, இந்த எலி தப்பிச்சு அந்த இடத்துல போயிருக்கலாம். போயிட்டு நம்ம இதை மட்டுமே நம்பிட்டு கூடாது. நம்ம வேற ஒரு பக்கம் போய் நம்ம தப்பிச்சு நமக்கு உண்டானதை உழைச்சி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியே போயிருக்கலாம். பட் ஏற்கனவே அங்கே சேமித்து வச்சுருக்க யாரோ ஒருத்தர் சம்பாதிச்சு வச்சதை நம்ம சாப்பிட்டு நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போகலாம். அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்க முடியும். உண்மையிலே வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை. நாம் நினைப்போம் இது என்னமோ ஒரு சாதாரண விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி. பட் அது வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, எவன் தான் அதெல்லாம் கஷ்டப்படணும், நமக்கு இதே கிடைக்குது, இதே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மட்டும் எப்பவும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகி ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் நம்ம இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம படிக்கணும், நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் வச்சு நாம் முன்னேறிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜ்லையும் நம்ம இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், அதுக்கு மேலே இன்னும் வேறு எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருக்கணும், அதை படிச்சுட்டே இருக்கணும், அடுத்து நம்ம முன்னேறிட்டு இருக்கணும். ஸோ இப்படியான ஒரு லைஃபை நீங்கள் தேர்ந்தெடுத்து தான் நீங்கள் வாழணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருக்கேன். சரி, இன்றைக்கி போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, செவ்வியல் இலக்கியங்கள், அதாவது நம்ம பிஇஓ சிலபஸில் வரக்கூடிய தமிழிலிருந்து உலக அளவில் செவ்வியல் அப்படின்ற பொருளில் கிளாசிசம் அப்படின்ற சொல் பயன்படுத்தப்படுது. செவ்வியல் கிளாசிசம் அப்படின்றத ஒரு பாயிண்ட்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிறதால ஒரு கீவேர்ட் மாதிரி இதை வச்சுட்டு நம்ம மெட்டீரியல் இருந்தோ இல்லை நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்க மெட்டீரியல் வச்சோ நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த கிளாசிசம் அப்படின்றது என்னுடைய மூல சொல்லா கிளாசிக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாசிக்கஸ் அப்படின்ற லத்தீன் சொல்லில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு விஷயமா சொல்கிறோம். தமிழில் செவ்வியல் அப்படிங்கிறதுடைய மூல சொல் பார்த்திங்கன்னா செம்மை. செவ்வியல் அப்படின்னுடைய மூல சொல் செம்மை அப்படின்னு சொல்லப்படுது. செம்மை இயல் அப்படின்ற இந்த 2 சொற்கள் ஒன்றா சேர்ந்து தான் செவ்வியல் அப்படின்ற சொல் உருவாகிச்சு. சரிங்களா? இப்போ செம்மை அப்படின்றதுக்கு வேறு வேறு பெயர்களெல்லாம் சொல்லப்படுது. இதான் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. செம்மை, செவ்வை, செவ்வி, நற்சீரடைதல், ஒழுங்குபடுத்துதல், பண்படுத்துதல். பாருங்க, அந்த செம்மைங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து இத்தனை பொருள்களும் உண்டு. சரிங்களா? இப்போது செவ்வியல் இலக்கியங்களை பற்றி முழுசாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பழமையானதாகவும் இலக்கண பாரம்பரியமும் இருக்கக்கூடிய மொழிகளே செவ்வியல் மொழிகள். இதுக்கு ஒரு சின்ன டெஃபினேஷன் இது மட்டும் மெயின்ல வச்சுக்கோங்க. பழசு, ரொம்ப பழசு. அது மாதிரி இலக்கண பாரம்பரியத்தோடு இருக்கணும். இப்போ ஒரு மொழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இலக்கணம் அதுக்கு இருக்கணும். இலக்கணம் இல்லை அப்படின்னா அந்த மொழி வந்து ஒரு ப்ராப்பரான மொழியாக இருக்காது அப்படின்ற மெசேஜில் நமக்கு தெரியும் நல்லாவே. இதை அடிக்கடி படிச்சிருப்போம். சரிங்களா? இப்போ ஒரு மொழி நிலைச்சு நிற்கிறதுக்கும் அதனுடைய பழமையும் அதனுடைய வளமையும் போதாது. அந்த மொழி பேச்சு மொழியாக இருக்கணும், எழுத்து மொழியாக இருக்கணும், ஆட்சி மொழியாக இருக்கணும், ஏன் நீதிமன்ற மொழியாகவும்
பயிற்று, அதாவது நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்று மொழியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்து உருவாகிறதுக்கு அப்புறமா ஒரு மொழி முழுமை அடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது வளர்ந்து செவ்வியல் இலக்கியங்கள என்ன சொல்றது, அது ஒரு செம்மையான செவ்வியல் இலக்கியம் படைக்கக்கூடிய அளவுக்கு அந்த திறன் அந்த மொழிக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, இப்போ செவ்வியல் இலக்கியங்கள் வந்து படைக்கிறதுக்கு இன்றியமையாதது எது என்பது ஒரு எழுத்து வடிவம் தான். ஒரு எழுத்துன்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் அது வந்து என்ன சொல்றது, ஒரு எழுத்து வடிவம் தான். இந்த இடத்துல நம்ம எழுதிருக்கோம் பார்த்தீங்களா, செவ்வியல் இலக்கியங்களை படைக்கிறதுக்கு இன்றியமையாதது எதுனா எழுத்து வடிவம் தான். தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஹீப்ரு, கிரேக்கம், இருக்கு பாருங்க, இந்த கிரேக்கம், இந்த மாதிரியான செவ்வியல் மொழிகள் எல்லாமே எழுத்து வடிவத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் செவ்வியல் இலக்கியங்களை உருவாக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சரி, இப்போ அடுத்ததான் நம்ம இதில் என்ன பண்ணுவோம்னா, இந்த செவ்வியல் இலக்கியம் இருக்குங்க, அது ஒவ்வொரு பக்கமும் அந்த இலக்கியங்கள் பல நாடுகளில் இருந்து ஒவ்வொரு நாடுகள்லையும் நாட்டிலையும் அந்தந்த மொழி வந்து எப்படி செவ்வியல் தன்மை அடைஞ்சது அப்படிங்கிற அந்த காலகட்டத்தை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தை வரிசையில் நம்ம பார்க்கும்பொழுது கிரேக்க மொழி முதல்ல பார்த்தீங்கன்னா, கிரேக்க மொழியுடைய காலகட்டம் அப்படின்னு கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன், நமக்கு அதையே படித்து மைண்டில் ஆகிடுச்சு. ஏன்னா பொது ஆண்டுக்கு முன் அப்படின்றத நம்ம டக்குனு வராதுங்கிறனால கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் 4ஆம் நூற்றாண்டு வரை கிரேக்க மொழி வந்ததுன்னு சொல்லுவாங்க. லத்தீன் மொழியுடைய செவ்வியல் இலக்கிய காலகட்டம் லத்தீன், கிரேக்கம் வந்து கிமு 5 to 4, லத்தீன் மொழிக்கு கிபி 1 to 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீன மொழி பார்த்தீங்கன்னா கிமு 8லிருந்து 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதம் பாருங்க, கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்ததாக அவங்க சொல்லுவாங்க. அடுத்து நம்ம சங்க இலக்கியங்கள், அதாவது நம்ம தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள்லாம் உலக மொழியில் அறிஞர்களால் சங்க இலக்கியங்கள்னு சொல்லக்கூடிய சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வியல் இலக்கியங்கள் எடுத்துக்கிறோம். இந்த சங்க இலக்கியங்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து நமக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு, இன்னும் பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் வந்து 3 to 3ன்னு சொல்லுவாங்க. கிமு 3 to கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இங்கே இருக்கிற ஒரு சில புக்கில் ஒரு சில தகவல் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழுக்கு சில சிறப்புகள் இருந்ததுனால தான் தமிழை வந்து செந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கியங்கள் செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ சங்க இலக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா வரிசையாக சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசை எடுத்தோம்னா பாட்டும் தொகையும் தான் நமக்கு சங்க இலக்கியம்ன்றது நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த பாட்டும் தொகையும் அப்படின்னா, பாட்டு அப்படிங்கிறது 10 பாட்டு, தொகைங்கிறது 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த பாட்டும் தொகையும் அப்படிங்கிறது வந்து நமக்கு சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம தமிழுக்கு சில சிறப்புகள் சிறப்பு இல்லைங்களா. ஸோ தமிழோடைய செவ்வியல் தன்மைக்கு சான்றா சங்க இலக்கியங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ 17 கீழ்கணக்கு மேல் கணக்கு நூல்கள் நம்ம வரிசையாக படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அதில் மேல் கணக்கு நூல்கள், அதாவது பாட்டும் தொகையும் 18 நூல்களும் சங்க இலக்கியங்கள்னு சொல்லுவோம். பாட்டு அப்படிங்கிறது 10 பாட்டு தெரியும். 11 மேற்கணக்கு நூல்கள் இந்த பாட்டும் தொகையும். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மைண்டில் வச்சுக்கோங்க. 11 கீழ்கணக்கு நூல்னா 4 அடி 4 மணி 4 40 5 3 கடுக்கம்னு சொல்லிட்டு வரிசை போதுங்க. அந்த 18 நூல்கள் வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சார், இது தமிழ் மக்களுடைய அகம் புறம் வாழ்வியல் கூறுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக உதவுது இந்த பாட்டும் தொகையும். சங்க பாடலுடைய மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 2381 ஒன்று சொல்லுவாங்க. அந்த பாடல் இங்கே வந்து அந்த அடிகள் சொல்லுவாங்க. இதில் அகத்திரை பாடல்கள் பார்த்தீங்கன்னா 1862 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. புறத்திணை பாடல்கள் 519 பாடல்கள் இருக்குது. அதே சங்க புலவருடைய எண்ணிக்கை வந்து 473 இருக்குது. அதில் பெண்பார் புலவர்கள் 49 இருக்குது. இந்த பர்டிகுலர் வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இவங்களில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே எல்லாமே நமது ஊர், யாவரும் கேளீர், கேளீர்னா உறவினர்கள். ஸோ அந்த எல்லாருமே நம்ம உறவினர்கள்னு சொன்ன அந்த கணியன் பூங்குன்றனார் புரியுங்களா. ஸோ இவரும் உண்டு இதில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாடலில் உலக புகழ் அடித்த கணியன் பூங்குன்றனாரும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 235 பாடல்கள் பாடி கபிலர் இவர் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தை பெறக்கூடிய புலவராகவும் சொல்லப்படுது. அடுத்து அரசர், அதாவது புலவர்கள் வந்து எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, அரசர்களாகவும் இருந்திருக்காங்க, வணிகர்களாகவும் இருந்திருக்காங்க, மருத்துவர்கள் டாக்டர்களாகவும் அந்த காலத்து டாக்டர்களாகவும் இருந்திருக்காங்க, கணியர்கள் அதாவது வியாபாரம் செய்யக்கூடியவர்களாகவும் அப்படின்னு சொல்லிட்டு பல சமூகத்தை சேர்ந்தவர்களாகவும் இந்த புலவர்கள் இருந்திருக்காங்க. பெண்பார் புலவர்களும் இதனுடைய தனி சிறப்புன்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பழந்தமிழர்களுடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம பார்ப்போம். பழந்தமிழர் வாழ்வியல் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டைட்டிலாக நமக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. பழந்தமிழர் வாழ்வியல், அதாவது இந்த இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, உலகளவில் இருக்கக்கூடிய பழமையான செவ்வியல் மொழி இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா, அது அந்த உலகளவில் இருக்கக்கூடிய இந்த செவ்வியல் இலக்கியங்கள் மாதிரி நம்ம தமிழும் கொஞ்சமும் குறை இல்லாமல் வளம் கொண்டது அப்படின்னு நம்ம சங்க இலக்கியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பழந்தமிழர்கள் பார்த்தீங்கன்னா அக வாழ்க்கையாகட்டும், அதாவது குடும்ப வாழ்க்கையாகட்டும், புற வாழ்க்கையாகட்டும், அதாவது போர் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அக வாழ்க்கையாகட்டும் புற வாழ்க்கையாகட்டும் ஒரு ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத சங்க பாடல்கள் தெளிவாக அதில் சொல்லுது. சங்ககால சமுதாயம் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த சமுதாயமாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ். இவங்க வாழ்ந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா காடுகள், இவங்கெல்லாம் வாழ்ந்த பகுதிகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் என்ன சொல்ல, இந்த காடுகள், மலைகள், வயல்கள், கடற்கரை பகுதிகள் இது எல்லாமே மக்கள் வாழிடங்களாக இருந்துச்சு. இதனால தான் வந்து சங்க காலத்தில் வந்து திணைநிலை சண்முகம், திணை
பாருங்க, திணைநிலை சமூகம், சரிங்களா? திணைநிலை சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காதல், வீரம் இதை பற்றி தான் அதிகபட்சம் பேசும். இருந்தாலும் இயற்கை பற்றியும் விருந்தோம்பல், கொடை, அரசியல். கொடைன்னா ஒருத்தருக்கு தானம் கொடுக்குறது, அப்புறம் அரசியல், பாலிடிக்ஸு, வணிகம், பிஸ்னஸ்ஸு, வேளாண்மை, விவசாயம், விளையாட்டு இதெல்லாம் பற்றியும் சொல்லியிருக்கு நம்ம சங்ககால பாடல்களில் சொன்னாங்க. மானிட வாழ்வே சங்க இலக்கியத்தின் மையம் அப்படின்னு சொல்லப்படுது. இயற்கை அதுக்கு பின்னணியாக இருக்குது. சங்க அகப்புற பாடல்கள் இயற்கை காட்சிகளை வர்ணனையாக, அது உள்ளுரை இறைச்சி இதெல்லாம் படி பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் மனித வாழ்வுடைய இணைச்சி இது பாடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஐம்புலன்களுக்கும் விருந்தாக அமையிற இயற்கையை வந்து மக்களுடைய அந்த என்ன சொல்கிறது, காதல், வீரம், இன்னும் மற்ற வாழ்வியல் கூறுகள் கூட சேர்த்து பாடுறது சங்க இலக்கிய மரபு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதனால் சங்க இலக்கிய காலத்தை இயற்கை நெறி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை நெறி காலம் அப்படின்னு சங்க இலக்கியத்துடைய காலத்தை இவங்க சொல்லுவாங்க. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான மெசேஜ். பண்டைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மக்களுடைய அன்புள்ளத்தோடு கலந்த ஒரு உறுப்பாகவே இயற்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல்ல இயற்கை பற்றி ஒரு சில, அதாவது ஒரு 500 பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம இதுக்கு மேலே ஒவ்வொன்றும் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இயற்கை, காதல், அதே மாதிரி விளையாட்டு, அப்புறம் பிரிவு, இதை பற்றி பிரிவாண்மை அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி டைட்டில் இருந்து எந்தெந்த நூலில் என்னென்ன பாடல்கள் வந்திருக்கு அப்படின்றது நமக்கு போர்ஷன் சிலபஸ் லைனில் கொடுத்துருக்கூடிய தகவல்கள். ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அதனால் நம்ம இதை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம். என்னென்னா, முதல்ல வந்து இயற்கையை பற்றி ஒரு 500 பாடல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இதில் என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா, 500 பேயனார் எழுதின ஒரு பாடல் வருது. இப்போ இவர்கிட்ட நம்ம படிப்போம். என்ன அப்படின்னா, பைந்திணை இனங்கள் செம்புள் கவரும் வன்புல நாடட்டரிய வளநீர் பங்கனிரு விசும்பதிர வேரோடு பெயரோடங்கின்றே வானம் காண்குவம் பம்மோ பூங்கனோயே. இது வந்து என்னென்னா 500 இதை பற்றி, இந்த இயற்கையை பற்றி பாடக்கூடிய ஒரு பாடல் நம்ம சொல்லப்படுது. இதுக்கு கீழே காதல்ங்கிற டைட்டில் இருந்து குறுந்தொகை வரிகள் ஒரு சிலது வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறது பைந்திணை. இதோட மீனிங் என்ன? இந்த இதில் வந்து சொல்லப்படுறது வரிசை, பைந்திணை யுணங்கள் அப்படின்னா பசுமையாக விளைந்த திணை தானியங்களை அறுவடை செஞ்சு உலர்த்துறது அப்படின்னு சொல்கிறது. அதாவது திணை தானியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராகு, கம்பு, இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சாமை, இதெல்லாம் வந்து அந்த திணை தானியங்கள். இந்த திணை தானியங்கள் விதைச்சிருப்பாங்க. அதை வந்து வயலில் அறுவடை செஞ்சு உலர்த்துறது அப்படின்றது பொருள். அதாவது அந்த காலத்தில் திணை, வரகு, சாமை இந்த மாதிரியான திணை வகைகளை அல்லது பயிர்களை சொல்லப்படுது. செம்புள் கவரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்னென்னா இதனுடைய பொருள் வந்து செம்புள் கவரும் அப்படின்னா காடைகள் கூவும், அதுதான் அதனுடைய மீனிங்க. சரி, அதாவது இயற்கை செலுத்து பறவைகள் மகிழ்ச்சியாக கூவக்கூடிய ஒரு அழகான சூழல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வர்ணிக்குது. ஏன்னா இயற்கையை பற்றி நமக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வன்புல நாடட்டரிய வளநேர். வன்புல நாடட்டரிய ஈன்னு வந்தாலும் உங்களுக்கு தெரியும், சொல்லி செயல்படி இல்லைங்களா? சரி, இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, வன்புலம் அப்படின்னா, வன்புலம் இந்த இடத்துல இருக்கிறது வந்து முல்லை நிலம், அதாவது காடு மற்றும் மேய்ச்சல் பகுதின்னு சொல்லுவாங்க. முல்லை நிலம் காடும் சந்தோஷம் இருக்கக்கூடிய பகுதி. நாடற்கு அப்படின்னா, நாடற்றிங்கிறது நாடற்கு அப்படின்னா நாட்டில் அப்படின்றது பொருள். அரிய அப்படின்னு விரட்டிய, ஓட்டிய, அது விரட்டிய, ஓட்டிய அப்படின்றது ஒரு பொருள் சொல்லுவாங்க. வளநேர் அப்படின்னா வளைந்த கொம்புடைய காளை அல்லது ஒரு எருது. சரி, அதாவது முல்லை நிலத்தில் வளைந்த கொம்புடைய எருதுகள், அதாவது காளைகள் வந்து பறவைகளை விரட்டி ஓட்டுது. அதாவது அறுவடை செஞ்ச வயல்களில் தானியங்களை தின்றதுக்கு வரக்கூடிய அந்த பறவைகளை இந்த எருதுகள் விரட்டிட்டு ஓடக்கூடிய காட்சி பற்றி இந்த இடத்துல வர்ணிச்சிருக்காங்க. ஸோ இது அந்த பகுதியில் விவசாயம் செழிப்பாக, அதை எந்த அளவுக்கு செழிப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டுது. பங்கன் இரு விசும்பதிர வேரோடு, அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இதனுடைய பொருள் வந்து பங்கன் அப்படின்ற அந்த அகன்ற அழகிய கண்களையுடைய இருவி, அதாவது பங்கன் பிரிச்சுட்டிங்கன்னா இந்த இடத்துல இருவி அப்படின்றது தனியாக நம்ம எடுத்துக்கணும். இருவி அப்படின்னா அறுவடை செஞ்ச திணையினுடைய அந்த தாள், அந்த கதிருடைய எஞ்சின பகுதி, அந்த கதிர்கள் இருக்குல்ல அதனுடைய எஞ்சிய பகுதின்னு சொல்லலாம். பதிர் அப்படின்னா பதர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பதிர அப்படின்னா பதிர் அப்படின்றது நெல் அல்லது அந்த தானியத்துடைய உமி இல்லைங்களா? ஸோ அதாவது பங்கன் இரு விசும்பதிர் அப்படின்னா அறுவடை செஞ்ச வயலில் கிடக்கக்கூடிய அந்த திணை தாள்களும் தானிய எச்சங்களும் அப்படின்றது பொருள். இது அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வயலில் இருக்கக்கூடிய அந்த செழிப்பான காட்சி பற்றி வர்ணிக்குது இல்லைங்களா? அடுத்து பெயரோடு, அதாவது வேரோடு, இந்த இடத்துல எடுத்துக்கணும். பதிரதோடு அந்த பதர் அப்படின்றது உங்களுக்கு அந்த உமி தெரியும். அதுக்கப்புறம் வேரோடு பெயரொடுங்கற்றே அப்படின்னா என்னுடைய பொருள். வேறு அப்படின்னா பிற, மற்ற. பெயல் அப்படின்னா மலை. பெயல் அப்படின்னா மழை. வாழைப்பழம் போட்டுக்கோங்க. மலை இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெயரோட அப்படின்றது பெயல் தனியாக பிரிச்சுக்கோங்க. என்னுடைய பொருள் வந்து வேறு அப்படின்னா மற்ற, பெயல் அப்படின்னா மலை, ஒடு அப்படின்னா இந்த பெயரோடு அப்படின்ட்டு ஒன்றா சேர்த்து எழுதியிருக்காங்க. இதில் வந்து ஒடு அப்படின்னா அதனுடைய உடன், மலையுடன் அப்படின்னு சொல்கிறது.
அங்கிற்றே அப்படின்னா கலந்து உள்ளது, அதாவது சேர்ந்து உள்ளது அப்படின்னு பொருள். அதாவது பிற நிலங்களோட தன்மைகளும் மழையோட வளமும் ஒன்றோடொன்று கலந்து காணப்படுது அப்படிங்கிறது பொருள். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மழை பெஞ்சு இயற்கை செழித்து பல திணைகளுடைய அதாவது நிலங்களுடைய சிறப்புகளும் ஒன்றை கலந்து இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய பொருள். வானங் கண்குவம் இந்த இடத்துல இங்கிருந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். வானங் காண்குவம் வம்மோ பூங்கனோயே, அதாவது இதில் என்ன சொன்னாங்கன்னா இதனுடைய பொருள் வந்து வானம் விரிந்த காட்சி. வானம் அப்படின்னு நம்ம தெரியும் அகன்ற பகுதின்னு சொல்றது, அழகான இயற்கை காட்சி. காண்குவம் காண்போம், வம்மோ வாராயாக நீ வா அப்படின்றது அந்த இடத்துல பொருள் சொல்லுது. பூங்கொனையே அப்படின்னு அழகிய கண்களை உடைய பெண்ணே நீ இதெல்லாம் பார்க்கறதுக்கு, அதாவது அழகிய கண்களை உடையவளே அந்த அழகான காட்சியை பார்க்கறதுக்கு நாம் போகலாம் வா அப்படின்றது என்னுடைய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஐங்குறுநூறில் பேயனார் பாடியிருப்பார். சரிங்களா? இப்போ அடுத்து இதிலே காதல் அப்படின்றதுலேருந்து அந்த டைட்டிலில் குறுந்தொகை வரிகள் வெள்ளி விதியார் பாடியிருப்பாங்க. இந்த காதலை பற்றி சொல்லும்போது பண்டை தமிழ் மக்களுடைய அன்போடு கலந்த ஒரு அக உறுப்பாகவே புற இயற்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இயற்கை வந்து பார்த்திங்கன்னா பழந்தமிழ் மக்களுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது அந்த அகத்தனை பாடல்கள் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு அகத்துறையும் பார்த்திங்கன்னா இயற்கையோட உறவு உடையது அப்படின்னு சொல்லப்படுது. இதை குறுந்தொகையில் வெள்ளி விதியார் சொல்லியிருப்பாங்க. அதாவது நிலம் தொட்டு புகார் வானம் ஏறார் விலங்கு இரு முன்னீர் காலின் செல்லார். அதாவது இதை கொஞ்சம் நம்ம மேலே ஏற்றிக்கலாமா? இதில் கொஞ்சம் வரிகள் இருக்குது நிறையா. நிலம் தொட்டு புகார் வானம் யாரார் விலங்கு, இதில் வரிசை வந்துடலாம். சரி, இப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா நிலம் தொட்டு புகார் வானம் ஏறார், இதனுடைய பொருள் நிலத்துக்குள்ளே புகுந்து மறையவும் முடியாது, வானத்தில் ஏறி செல்லவும் முடியாது அப்படிங்கிறது முதல்ல. நிலம் தொட்டு புகார் வானம் ஏறார், வானத்திலையும் ஏற முடியாது, நிலத்துக்குள்ளேயும் பூந்திருக்க முடியாது. விலங்கு இரு முன்னீர் காலின் செல்லார், விலங்கு இரு முன்னீர் காலம், அதாவது முன்னீர் அப்படின்னா 3 நீர் சேரக்கூடிய பெருங்கடலை காலால் கடக்கவும் முடியாது. புரியுங்களா? அதாவது நாட்டின் ஊரின் அதாவது நாடாகவும் ஊராகவும் குடிமுறை தேரின், அதாவது கெடுநரும் உளறு காணாமல் போய்விடுபவர்களும் உண்டோ. கெடுநரும் அப்படின்னா காணாமல் போய்விடுபவர்கள் உண்டோ நம் காதலரே அப்படின்னு சொல்லி இதில் சொல்லுவாங்க. அதாவது குடும்பமாக தேடினாலும் நம் காதலரை கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்கிறது இதில் பொருள். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிரிஞ்சு போன காதலரை நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் உறுதியும் இந்த வரிகள் வெளிப்படுத்துது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நிலத்துக்குள்ளே மறையவும் முடியாது, ஸ்டார்டிங்கில் நிலம் தொட்டு புகார் அவர் நிலத்துக்குள்ளே உள்ளே போய் மண்ணு தோன்றி மறையவும் முடியாது, வானத்தில் ஏறி போகவும் முடியாது, கடலை காலால் நடந்தே கடக்கவும் முடியாது, நாடாகவும் ஊராகவும் குடும்பமாகவும் குடிமுறை தேரின் குடும்பம் தேடினாலும் நம் காதலை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு இந்த பாடல் வரிகள் இதில் சொல்லுது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு குறுந்தொகையில் இந்த வெள்ளி விதியார் பாடிய இந்த பாடல் பார்த்தோம். அடுத்து இதில் பிரிவாற்றாமை அப்படிங்கிறதுல இந்த பாடல் நம்ம பார்த்துக்கலாம். இந்த பாடலோட இந்த வீடியோ நம்பிச்சிருவோம். ஏன்னா இந்த பாடல் வரிகள் வரும்பொழுது இந்த முழுமையாக நம்ம மனப்பாடம் பண்ணி ஒரு பொருள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 2-3 பாடல்களுக்கு மேலே நமக்கு ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அடுத்தடுத்த வீடியோக்கள் கொடுத்தா தான் அது அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு கேப் எடுத்து படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பிரிவாற்றமை அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய தகவல் பார்க்க, அதாவது பழந்தமிழர்கள் திருமணத்திற்கு முன்னாடி இருந்த காதல் வாழ்வு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா களவொழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இல்லற வாழ்க்கை வந்து கற்பொழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம அந்த பழந்தமிழர்கள் கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு பாரம்பரிய பழக்கம். களவொழுக்கம் அப்படிங்கிறப்போ தலைவனை பிரிஞ்சு தலைவி பிரிவாற்றம் மேலே வருந்திருக்கிறப்ப அப்போ வந்து அவருடைய பிரிவு துயரத்தை போக்குறதுக்காக மருந்தா பாங்கி இருப்பாள். பாங்கி அது யார் சார்? அதோட ஃப்ரெண்டு. தலைவிக்கு கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்டுக்கு பேர் பாங்கின்னா பாங்கன் அப்படிங்கிறது தலைவனுக்கு கூட இருக்கக்கூடிய பாங்கன். அதாவது என்ன சொல்கிறது, அந்த தலைவனுக்கு கூட இருக்கிறாங்க. இப்போ குறுந்தொகையில் இந்த வரிகள் பாருங்களேன். யானே ஈண்ட ஏனே என் நலனே ஏனல் காவலர் கவன் ஒளி வெறிய. கவன் அப்படின்னா அந்த வில்லு மாதிரி வச்சு அந்த கல் வச்சு அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொருள். இப்போ யானே அப்படின்னா நானோ அப்படின்றது பொருள். ஈண்டு அப்படின்னா இங்கே, ஏனே ஈண்டு ஏனேனே இருக்கிறேனே இங்கே இருக்கிறேனே. என் நலன் அப்படின்னா என்னுடைய அழகும் நலமும் மகிழ்ச்சியும் என் நலனே அப்படின்றது பொருள். இப்போ இது எப்படி வரும்னா காதலர் பிரிஞ்ச அந்த தலை வந்து உடலால் நான் இங்கே இருக்கேன், ஆனால் என்னுடைய மனமும் மகிழ்ச்சியும் அழகும் அவரோட போயிடுச்சு, அவருடைய நினைவளவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனல் காவலர் கவன் ஒளி வெறியி காணை யானை கைவிடு பசும் கலை. ஏனல் அப்படின்னா திணைப்புலம் அப்படின்னா திணை பயிரிடப்பட்ட அந்த வயலை சொல்லுவாங்க, திணைப்புலம் அப்படிங்கிறது. காவலர் அப்படின்னா காவல் காக்கக்கூடிய அந்த மக்கள். கவன் அப்படின்னா கல்லெறியும் கருவி, அதாவது அந்த வில்லு மாதிரி இருக்கும், இப்போ 2 இதாக இருக்கும், அந்த வில்லில் இந்த கல் வச்சு அடிக்கிறது, அந்த கவன் கல்லெறியும் கருவி. ஒளி அப்படின்னா சத்தம், இது உங்களுக்கு தெரியும். ஒளி
இதில் எதை பேஸ் பண்ணி இந்த வெறி அப்படின்னா அஞ்சி பயந்து, அதாவது பயிர்களை பறவைகள் அல்லது அந்த விலங்குகள் சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காவலர்கள் கவன் அப்படின்ற கருவியால் கற்களை எறிவாங்க. அந்த கருவிகளுடைய சத்தத்தை கேட்டு பறவைகள் பயந்து பயந்து என்ன சொல்றது பறந்து போகிறத இந்த தொடர் வரிசையில் மீனிங்காக சொல்லும். காண யானை கைவிடு பசும்களை, காண யானை கைவிரி, அதாவது அதோடு சேர்த்து இருக்கிற வெறியி காண யானை அப்படின்ட்டு வரிசை நீங்கள் இருப்பாங்க. இதோட பொருள் பார்த்தீங்கன்னா காண யானை அப்படின்னா காட்டில் வாழக்கூடிய யானை, கைவிடு அப்படின்னா கையால் துதுக்கியால் வளைச்சி விட்ட அந்த யானையுடைய கை தும்பிக்கை, அந்த தும்பிக்கையால் வளைச்சி விட்ட பசும் களை, களை அப்படின்னா மூங்கில், அதாவது இந்த இடத்துல என்ன சொன்னோன்னா களை வாழைப்பழம் அப்படின்னா மூங்கில் அப்படிங்கிறது பொருள். இப்போ யானை தன்னுடைய தும்பிக்கையால் அந்த மூங்கிலை வந்து வளைத்து விட்ட, வளைச்சி அப்படி விடும் சரிங்களா. ஸோ அந்த பொருள் இந்த இடத்துல கொண்டு வரும். காட்டில் இருக்கக்கூடிய யானைகள் தங்கள் துதுக்கியால் மூங்கில்களை வளைச்சி முறிச்சு அதை சாப்பிட்றது வழக்கம். மூங்கிலை நல்லா விரும்பி சாப்பிடும் யானை சரிங்களா. மீன் எரி தூண்டலின் நிவக்கும், மீன் எரி தூண்டலின் நிவக்கும், அது மீன் எரி அப்படின்னா மீன் பிடிப்பட்டு தொல்றது, தூண்டில் அப்படின்னா மீன் பிடிக்கும் அந்த கொக்கி கம்பி நம்ம சொல்கிறோம். நிவக்கும் மேலே எழும், இப்போ மீன் மாட்டிச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த இது எந்திரிக்கும் இல்லைங்களா, ஸோ அது சிக்னல் காட்டும் இல்லைங்களா. அந்த மாதிரி தூண்டில் மீன் மாட்டிச்சுன்னா அது இழுக்க அது மேலே எழுவும் இல்லைங்களா. ஸோ அந்த நிமிரும், அதாவது தூண்டில் சிக்கிற மீன் துள்ளுறப்ப தூண்டில் மேலே இருக்கக்கூடிய அந்த நிமிர்ற மாதிரி ஒரு இது நமக்கு சிக்னல் காட்டும். கானக நாடனோடு ஆண்டு ஒளிந்தன்றே, இதில் என்ன கானகம் அப்படின்னா காடு சார்ந்து அப்படின்றது பொருள். நாடன் தலைவன், ஒடு உடன், தலைவனுடன் சொல்லுவோம். ஆண்டு ஆட்கொண்டு, அதாவது தன்னோடு சேர்த்து கொண்டு, ஒளிந்தன்றே நீங்கி விட்டது புரியுங்களா. அதாவது நானும் இங்கே இருக்கேன், ஆனால் அவன் என்னுடைய அழகும் மகிழ்ச்சியும் அந்த காட்டு நாட்டு தலைவனாக என் காதலனாகிய தலைவன் கிட்ட போயிடுச்சு அப்படின்னு அந்த குறுந்தொகை பாடல் வரிகள் வந்து இதில் வரிசையாக சொல்லியிருக்கோம். ஓகே டீச்சர்ஸ், இந்த வரிகள் நம்ம வரிசையாக இப்போ இன்னும் நம்ம அடுத்தது பிஓ சிலபஸை நம்ம கவர் பண்ணி நம்ம போர்ஷனை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.